ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து 2 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் சுகரை வந்து நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். நான் பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இது என்ன பண்ணணும், ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நம்ம உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணலன்னா, சப்பாத்தி திரட்டுற அந்த கல்லில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த இதுலேருந்து கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி மாவில் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, நல்லா தேய்ச்சிடணும். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிடணும். ஸோ நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், நம்ம நல்லா விரிச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்து விரிச்சு வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணலன்னா, கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிராஸில் கட் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே கிராஸில் கட் பண்ணிடணும். நான் இன்றைக்கி வந்து மைதா வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட வச்சு பண்ணிக்கலாம். அதுவுமே இதே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாம் கட் பண்ண பிறகு மறுபடியும் இந்த சைட்லேருந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். நீங்கள் அப்படியே எடுத்து சாய்ச்சிங்கனாலும் மொத்தமாக அதில் விழுந்துடும். அப்படியே கூட பொரிச்சிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமான பிறகு வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம டீ போடுற கேப்பில் நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வறுபட்டுருச்சு. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம். நம்மளோட மைதா பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.